ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலவாணிப்பு ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று நான் பாடி சிவன் கோயில் அருகில் உள்ள பொன்னியம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை பற்றி சொல்லலாம் என்றிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை பொன்னியம்மனுடைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. படவட்டம்மன் அதாவது கோயில் பக்கத்திலேயும் சிவன் கோயில் அருகிலும் உள்ளதுதான் இந்த பொன்னியம்மன். இது மிகவும் சக்தியான கோயில். இந்த கோயிலுக்கு பக்தர்கள் அனைவரும் மிகுந்த வரம் பெற்று செல்கின்றனர். அவர்கள் வணங்கும்போது எல்லாம் நன்மையாகவே நடக்கிறது. பழைய காலத்தில் மன்னர்களின் போரில் சென்று வெற்றி பெறுவதற்காக இந்த பொன்னியம்மனை வணங்கிவிட்டு சென்று வெற்றி பெற்றுள்ளனர். இந்த கோயிலை தூக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே தரைமட்டமாக இருந்தது. இப்பொழுது அதை தூக்கி நன்றாக கலரடித்து கோயில் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இங்கு அண்ணன்மார்கள் கோயிலும் இருக்கிறது. மற்றும் நாகர்கள் சந்நிதியும் இங்கே உள்ளது. அரச மரமும் வேம்பும் சேர்ந்து உள்ளது. இதனை சுற்றினால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கிறது. சப்த கன்னியர் ஆலயமும் இங்கு உள்ளது. அதில் வராகி தேவி மிகுந்த சக்தியுடன் இங்கு இருக்கிறார்கள். வராகி தேவி வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி போன்றவற்றில் மிகவும் பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. வராகி தேவி கேட்டவருக்கு கேட்ட வரங்களை கொடுத்து எல்லாம் நன்மையாக நடப்பதற்கு அருள் புரிகின்றார்கள். அதாவது பொன்னியம்மனுக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை மிக விசேஷமான நாள்கள். இன்று அம்மனுக்கு ஊஞ்சல் போடப்படுகிறது. ஊஞ்சலில் அம்மன் தரிசனம் பண்ணுகிறார்கள். அம்மனை எல்லோருமே அன்று வணங்குகிறார்கள். எல்லா நன்மையும் பெறுகிறார்கள். இந்த பொன்னியம்மன் கோயில் உள்ள இப்பொழுதுதான் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த பவர் 48 நாள் இருக்கும். எனவே பக்தர்கள் அனைவரும் இங்கு அம்மனுடைய அருள் பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.